கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்றென்றும் எப்போதும் நம்மளுக்கு போதுமான தேவனாகவே இருக்கிறார். Our God is good God, awesome God, enough God, true living God. He is enough God for us every day. Every moment in our life, He is enough God. Okay. Happy Palm Sunday. Kurth Nayak. Niki. Happy Palm Sunday. Kurth Nayak. What is Palm Sunday? Palm Sunday na enna? சர்ச்சுக்கு போகிறோம். இன்றைக்கி வந்து எல்லாரும் பொருட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு புது பொருட்டை எடுத்து வருவாங்க. வாட் இஸ் த மீனிங்? அந்த செய்கிறது வந்து they go and give few cons come to the house and they are admitting that they are sinner. அவங்களே ஒத்துக்கிறாங்க அவங்க பாவி. ஏன்னா those who show the thing when Lord Jesus entered Jerusalem, those who say hallelujah, praise be the Son of God, எல்லாம் சொன்னவங்களே தான். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? அவரை சிலுவையில் அறைங்க. Just 5 days after that, these same people say, crucify him. Amen. அப்போ நம்மளே நம்ம ஒத்துக்கிறோமா நம்ம வந்து பாவின்னு? ஸோ இதுதான் சம்டைம்ஸ் இந்த Palm Sunday வந்துட்டு I don't encourage them to take the palms and do the thing. It's because of that. Amen. Hallelujah. Hallelujah. ஆனால் இது நம்மளுக்கு ஒரு அடையாளம். நெக்ஸ்ட் வீக் ஈஸ்டர்னால 5 days before, 7 days before Easter, God entered. 5 days before that, He entered Jerusalem. Amen. Hallelujah. Hallelujah. ஸோ நம்மளுக்கு தெரியணும். நீங்கள் சும்மா பைபிளை படித்தா மட்டும் பத்தாது, ஏசு பின்னால் போனால் மட்டும் பத்தாது. You must learn about Lord Jesus. Who is Lord Jesus? Who is our God? நம்மளுக்கு தெரியணும் அவர் எப்படிப்பட்ட தேவன். How wonderful things that our Lord Jesus can do in our life if we believe Him and if we have faith. Amen. Hallelujah. அவரை நம்பினா, அவர் மேலே நீ விசுவாசம் வச்சு நம்பிக்கை வச்சனா உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்வாருன்னு நம்மளுக்கே தெரியாது. அவர் பெரிய அற்புத தேவன். நிறைய காரியங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள்லாம் நிறைய செய்வார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. John chapter 14 verse 1 to 7. யோவான் அதிகாரம் 14 வசனம் 1 7. Verse 1 already Lord Jesus said that believe God and believe also in me. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் 1வது வசனத்தில் என்ன சொன்னாரு? தந்தையை நம்பு, என்னையும் நம்பு. ஆமென். ஹல்லேலூயா. தந்தையை நம்பு, என்னையும் நம்பு. எங்கள் அப்பா வீட்டில் நிறைய இடம் இருக்குது, நிறைய ரூம் இருக்குது, நிறைய வீடு இருக்குது. கெடியாமான் ராய்டு வந்து கெடியாமான், இங்கிலீஷில் வந்து லாட் ஆஃப் ரூம்ஸ் நிறையா இருக்குது. ஐ கோ அண்ட் ஐ ப்ரிப்பேர் பிளேஸ் ஃபார் யூ தென் ஐ கம் பேக் டு டேக் யூ. நான் போய் உனக்கு ஒரு இடம் அங்கே செஞ்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து உன்னை கூட கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி. அப்போ உனக்கு தெரியும் நான் எங்கே இருக்கேன், நீ என் கூட இருக்கலாம். நான் போன வழி உனக்கு தெரியும். அந்த இடத்துல ஒருத்தர் கேட்டேன், எப்படி எங்களுக்கு உங்களுக்கு தெரியும்? அப்பாவை எப்படி தெரியும்? எங்களுக்கு அப்பாவை காமிங்க, அது போதும். தந்தையை காமிங்க, அது போதும். ஈசு என்ன சொன்னாரு? இப்போ நீ என்னை பார்த்துட்ட, அப்போ நீ தந்தையை பார்த்துட்ட, உனக்கு தந்தையை தெரியும்னு சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. God said He will prepare a room for you and come back and take you. One of the disciples asked, how do we know where you are going? Enga poringa? How do we know? How can we come there? Show us the Father. But Lord Jesus said, you already seen me. That means you have seen the Father already. Amen. I am the only way, the truth and life. No one can go to the Father by me. நான் இல்லாமல் நீ தந்தைகிட்ட போக முடியாதுன்னு சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Who doubted Lord Jesus? இந்த பைபிளில் யார் இயேசு மேல் சந்தேகப்பட்டா? அவர் உயிர் கண்டு வந்தாரு, நின்றாரு, எங்களை வந்து சந்திச்சாரு சொன்னாங்க.
அந்த இடத்துல யார் இயேசுவை சந்தேகப்பட்டது? Who doubted Lord Jesus after his resurrection? He appeared to the disciples. One of the disciples is not there, but he doubted. சந்தேகப்பட்டான். யார்? Who is that? யாரு? தாமஸ். இங்க யார் சந்தேகப்பட்டா? Who doubted here Lord Jesus? Thomas doubted. Amen. என்னாச்சு அவனுக்கு? After Lord Jesus he go to India to preach the gospel. எப்படி செத்தான்? How Thomas died? ஈட்டியால குத்தி சாவடிக்கப்பட்டான். ஈட்டியா இங்கிலீஷ்ல என்னது? ஸ்பேரா? ஸ்பேரால குத்தி he been murdered with a spear. Never doubt Lord Jesus. Amen. Hallelujah. Never doubt our God. Amen. Hallelujah. And we see two different things. பீட்டரோட சாவு வேற மாதிரி. பீட்டரோட சாவு இயேசு கிறிஸ்து மாதிரி சிலுவையில தலைகீழே வச்சு அடிச்சு தோலை உரிச்சு கொண்டாங்க. பவுலோட சாவு வேற மாதிரி, தலையை வெட்டி கொண்டாங்க. அந்த ரெண்டு பேரோட சாவு தான் எழுதப்பட்டிருக்கு. பேதுரு பற்றி எழுதப்பட்டிருக்கு, மற்ற எந்த டிசைபிளை பற்றி எழுதப்படல. ஆமென். ஹல்லேலூயா. பவுலை பற்றி எழுதப்பட்டிருக்கு. பவுல் இஸ் நாட் a disciple when Lord Jesus is there. ஆமென். ஹல்லேலூயா. இது ஏன் நான் இதை சொல்றேன்? You don't doubt our God. Why I am telling you all these things? Don't doubt our God. You doubt our God, you will be in the list of the devil and develop a plan how to kill you. Amen. Hallelujah. Hallelujah. இந்த வாரம் நிறைய காரியம் நான் கேள்விப்பட்டேன். Just 2-3 days ago. It's time for God to take action, correcting those who are not obedient, those who never listen to God, and it's time for punishment also. Amen. Hallelujah. Learning about our God, that you must know, only Lord Jesus is the way to the Father. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒன்றிதான் தந்தை கிட்ட உனக்கு கொண்டு போய் நிப்பாட்ட முடியும். உனக்காக தந்தைகிட்ட பேச முடிஞ்ச தேவன் அவர் ஒன்றிதான். உனக்காக தந்தைகிட்ட வாதாட முடிஞ்ச தேவனும் அவர் ஒன்றிதான். First you must believe and have faith. மொதல்ல அவரை நம்பு, அதுக்கப்புறம் விசுவாசி. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியம். You cannot please God without faith. faith நீங்க என்ன நினைச்சுக்கலாம், ஆனா விசுவாசம் இல்ல you cannot please God. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இயேசு கிறிஸ்து ஆண்டவர்கிட்ட போறதுக்கு நிறைய way that you have to learn physically and spiritually. physically என்னன்னா நீங்க இயேசு கிறிஸ்து ஆண்டவரை தேடி போக, அவரை பற்றி பழகிக்கொள்ள நீ மாமிச ரீதியாகவும் பரிசுத்த ரீதியாகவும் பழகணும். பிசிக்கலி என்ன பண்ணணும் பிசிக்கலி மாமிச ரீதியாக whatever that God want you to do, don't do. அவ்வளவுதான். அதான் பிசிக்கல். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்னென்ன செய்ய வேணாம்னு சொல்றாரோ அதை நீ செய்யாம இருந்தாலே போதும். மேபி நீங்க வாழ்நாள் பூரா செஞ்சிருக்கலாம், இன்னி வரைக்கும் நீ செஞ்சிருக்கலாம், இதுக்கு மேல ஆண்டவர் செய்யாத சொல்றாரு. செய்யாதன்னா விட்டுறணும். ஆமென். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்மளுக்கு இயேசு தெரியாத போது நம்ம சாம்பிராணி போடுவோம், பூ போடுவோம், மாலை போடுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம் வீட்டில். உலக சடங்கு சம்பிரதாயம். when you know Lord Jesus, when you know the Lord Holy Spirit is working in your house, இதை செய்யாதன்னு சொல்றாரு ஆண்டவர். பிசிக்கலி அதை விட்டுற வேண்டியதான். ஆமென். அதை விட்டுறணும். spiritually God asks you to learn. spiritually நீ ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறாரோ, ஆவியானவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதே நீங்க கற்றுக்கணும். spiritually that is very important. நீங்கள் போகாதன்னா அங்கே போகக்கூடாது, இது செய்யாதன்னு இது செய்யக்கூடாது. நிறைய பைபிளில் நம்ம படிக்கிறோம். நம்ம பைபிளில் ஆரம்ப காலத்துலேருந்து நிறைய பேர் have been punished because they disobey God. பைபிள் நம்ம படிக்கிறோம். சாம்சனை பற்றி படிக்கிறோம். எப்படி அவனை தண்டித்தார், எப்படி மறுபடியும் ஆசீர்வதித்தார். நிறைய பேர் இருக்கிறாங்க பைபிளில் இந்த மாதிரி. அதே மாதிரி அதே தேவன் தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நேற்றும் இன்றும் நாளை என்றென்றும் நான் மாறாத தேவன். We learn about Samson,
how God punish him, how God bless him. Amen. Hallelujah. The same God, yesterday, today, tomorrow and forever. The same God. அப்படிப்பட்ட தேவன் கூட தான் டீல் பண்ணுறீங்க. ஆனால் என்ன ஒன்று, அந்த காலத்தில் உள்ளவங்க வந்து டெசர்ட்லேருந்து டீல் பண்ணாங்க, நீங்கள் டவுன்லேருந்து டீல் பண்ணுறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் உள்ளவங்களுக்குலாம் வந்து வெறும் கம்பு, குச்சி, அன்பு, ஏரோ அதுதான் தெரியும். இப்போ உள்ளவங்களாம் துப்பாக்கி, மிஷின் கானி, ஏர் பாம் எல்லாம் தெரியுது, கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாம் தெரியுது, அவ்வளோதான். பட் யூ சி டீலிங் வித் த சேம் காட். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பற்றி பழகின பிறகு what God expects you to do, after you learn about our God, after you know the Lord Holy Spirit is teaching you, God expects you to serve others. மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணு, மற்றவங்கள்ட்ட போய் சொல்லு, என்னை பற்றி சொல்லு. நீங்கள் போய் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நீங்கள் ஏன் கதையை கொண்டு போய் சொல்ல தேவை. உங்கள் கதையில், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அது சொன்னால் போதும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க நம்புகிறாங்களோ நம்பலைன்னா கூட்டிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்பிட்டா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்ச பிறகு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு, when you start to serve others, God the Father begin to observe you. God the Father begin to observe you before He rewards you. Amen. தந்தை உங்களை பார்க்குறாரு, உங்கள் இருதயத்தை பார்க்குறாரு, your thoughts and your heart, your mind அவருக்கு வேணாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் மைண்ட் எப்போதும் ஓடும். மைண்ட் வந்து ஒரு இடத்துல நிற்காது. அது வந்து குரங்குன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர், பைபிளே சொல்லிட்டாரு. ஸோ அது வந்து அங்கங்கே பாயம். இது உண்மையா, இது பொய்யா, இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, இது ஏன் செய்ய வேணாம்னு சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி குரங்கு மாதிரி அங்கே இங்கே பாயும். அதனால God just want your thoughts and your heart. Amen. Hallelujah. 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 குரங்கு கதை ஒரு ஞாபகத்துக்கு இருக்கு, குரங்குன்னு சொல்றது. ஆமென். Hallelujah. ஒரு குரங்கு வந்து மாம்பழம் மரத்துக்கு கீழே தூங்கிடுச்சு. எங்கே தூங்கிச்சு? மேங்கோ ட்ரீ கீழே தூங்கிடுச்சு. அப்போ அந்த பழுத்த மாங்காலாம் என்ன படித்தா, பொத்துன்னு அது மேலே விழுந்தோன்னே அது தூக்கம் கட்டுப்பாயி எழுந்திரிச்சு பார்த்துச்சு. ஓ, மரம் என்னை பட்ட விட்டு அடிக்குதுன்னு சொல்லிட்டு, மரம் என்னை பழ விட்டு அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பழத்தையும் போய் மிதிச்சிட்டான். பதப்பதான் மிதிச்சிருச்சு, மண்ணுக்குள்ளே மிதிச்சிட்டான். அப்போ அங்கே ஒரு குருவி பார்த்துட்டே இருந்துச்சான். அப்போ குரங்கு கேட்டான், குரங்கே என்ன பண்ணுறேன்? ஓ, நான் தூங்கும்போது பழம்லாம் வந்து என் மேலே விழுவுது, அதனால தான் நான் மிதிச்சு சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ குருவி சொல்லிட்டான், ஆனால் முட்டாள் குரங்க, மிதிச்சு அவன் கால் தானே வலிக்கும். இந்த மாதிரி ஆறு இருக்கு பாரு, இந்த பழத்தெல்லாம் பொறுக்கி ஆற்றுல தூக்கி வீசி அது முழுகி செத்து போயிடும். ஸோ குரங்கு வந்து எல்லாத்தையும் பொறுக்கி ஆற்றுல வீசிட்டான். அப்போ அந்த பழம்லாம் என்ன பண்ணிச்சு, கரைக்கு அடிச்சுட்டு வந்து கரையில் அந்த தண்ணி வந்து தண்ணாம் பண்ணி நிறைய மரம், இது மிதிச்சமும் நிறைய மரம் வந்துச்சா, அங்கே தண்ணாம் பண்ணி நிறைய மரம் வந்துச்சு. ஆமென். இப்படி தான் நம்மளும் ஏசோட பிள்ளைங்க. People may prosecute you, people can tell whatever things they want, they can step you so many times. ஆனால் நீ வளர்ந்துக்கிட்டு தான் இருப்ப, because you are with Lord Jesus. ஆமென். நீ வளருவ, கனி கொடுப்ப, உன் பழமும் விடுவோம், அதே ஏதாச்சும் குரங்கு வந்து மிதிக்கும், தூக்கி தண்ணியில் கூட நீ திருப்பி வளருவ. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். நீங்கள் அவரை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமென். இன்னைக்கு இதுதான். பட் the process when Lord Jesus teach you is painful, it's not easy. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம போகணும். அதான் சொல்கிறேன், ஃபிசிக்கலி நீ என்னென்ன ஜாமான் நீ விட வேண்டுமோ அதை விட்டால் தான் ஆண்டவரோட ஆசீர்வாதம் வரும். ஆமென். நீ ஸ்பிரிச்சுவலி என்னென்ன பொருள் நீ கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நீ கற்றுக்கொண்டால் தான் ஆண்டவரோட ஆசீர்வாதம் வரும். ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? God always observe, train you, observe your character, your behavior and your attitude. உன்னோட கேரக்டரையும் உன்னோட பழக்க வழக்கங்களும் உன்னோட பிஹேவியரும் பார்க்குறாரு ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? Be obedient, obey the command and follow the law of God. Amen. நீ கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்றதை கேட்டு அவரோட சட்ட திட்டங்கள் பிரகாரம் நடந்து கொள். ஆமென். ஹல்லேலூயா. அதான் நம்மளுக்கு தெரியணும். You need to know who are you, actually your identity, who are you. ஆமென். நீங்கள் யார் உங்களுக்கு தெரியணும்.
இப்போ நம்மளை கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? என்ன சொல்லுவாங்க? ஹூ ஆர் யூ கேட்டால் மை நேம் இஸ் சீதா, சன் ஆஃப் ஜோசப் பெரிய நாயகு. ஆமாவா? சன் ஆஃப் டாட்டர், சாரி, டாட்டர் ஆஃப் ஜோசப் பெரிய நாயகு. Jacinta is your name. Joseph பெரிய நாயகம் is your identity. Amen. மறந்துடாதீங்க. இப்போ ராபர்ட் is your name. தேவராஜு is your identity. Amen. Hallelujah. But the biggest thing is, the most biggest identity, you belong to Lord Jesus. Amen. இயேசு கிறிஸ்து அது நம்மளுக்கு உண்மையிலே தெரியணும். நான் யாருக்கு சொந்தம்? இப்போ மோசஸோட கதை பார்த்தீங்கன்னா, மோசஸ் என்னாச்சு? when he was 40 years old, அவருக்கு ஒரே போராட்டம். பிகாஸ் அவர் ஜூஸ், அவர் ஒரு ஜூஸு, அவர் அந்த பாரோட மகன்கிட்ட வளர்ந்தனால அவரோட எகிப்தியனை வளர்க்கப்பட்டார். ஆமென். அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரிஜினலி அவர் ஒரு ஜூஸ், அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. 40 வருஷம். ஏன்னா அவங்க பாரோ அந்த கிங் என்ன பண்ணா, 2 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களாம் கொண்டுருன்னு சொல்லும்போது, when Pharaoh asked the Egyptians to kill the Jews below 2 years old, so the mother, Moses ரொம்ப அழகாக இருந்தால, since Moses is very cute baby, so அவர் ஒரு பொட்டியில் போட்டு, she put him in a box and the riverல விட்டாங்க, நைல் ரிவரில் விட்டுட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் பாரோட மகன் அங்கே குளிக்க வரும்போது அந்த பேபியை பார்த்து அவருக்கு பிடிச்சி போய் எடுத்துகிட்டு போய் she took the baby and she go and grow him. 40 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியுது, நான் ஒரு ஜூஸ், ஆனால் பாரோட பேலஸில் நான் ஒரு ராஜா மாதிரி இருக்கேன், நான் டாக்டரோட மகளை, நான் இந்த பேலஸ்க்கு நான் சொந்தம் இல்லையே. அம்மே, இங்கே நான் சொந்தம் கிடையாது. அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம சொந்தம் கிடையாது. we never belong to this world. We belong to heaven. Our Father is Lord Jesus. Amen. Hallelujah. அப்ப you must know your identity. நீ யாரு, நீ மதம் உனக்கு தெரிஞ்சுக்க. நீ யாரு? நான் இயேசுவோட பிள்ளை. Amen. Hallelujah. Hallelujah. இப்ப மோசஸ் நினைச்சிருந்தாருன்னா, if Moses if he wants to live a luxury life, he can just stay in Egypt, second man in command after the king. Amen. Hallelujah. அவர் அங்கே இருந்திருக்கலாமே, அந்த பேலஸ்லேயே அவர் இருந்திருக்கலாம். ராஜாவுக்கு அடுத்தபடியாக பேரன் அந்த நாடு அவர் ஆண்டிருக்கலாம், எகிப்து அவர் ராஜ வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்குள்ள ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? he raised as an Egyptian but originally he is a Jew. ஆமென். ஹல்லேலூயா. எகிப்தியனா வளர்க்கப்பட்டேன். everybody thought that he is an Egyptian, but to him he is a Jew. ஆமென். அப்ப அந்த ஐடென்டிஃபிகேஷன் கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு அவருக்குள்ள. என்னால் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்யலை. ஆமென். ஹல்லேலூயா. அது ரொம்ப போராட்டமாக இருந்ததுனால 40 வயசுல அவர் என்ன பண்ணாரு? he made a choice that he want to save the Jewish people in Egypt. ஆமென். அந்த ஜூஸ் மக்களை காப்பாற்றணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான், இன்னைக்கு நம்மளோட சிந்தனையில் என்ன இருக்கணும்? நான் இயேசுவோட பிள்ளை. இந்த உலகத்துக்கு ஏன் இயேசு என்னை அனுப்பினார்? இன்னும் இயேசுவோட பிள்ளைங்க எவ்வளோ பேர் இயேசு தெரியாமல் இருக்காங்களே. you must come to your mind, you belong to Lord Jesus, and there is so many people in this our state, our country, they don't know Lord Jesus. Even in our family also, they don't know Lord Jesus. Amen. Hallelujah. ரொம்ப பேர் இப்படியே தெரியாமலே இயேசுனா யாரு, எப்படிப்பட்ட தேவன் என்று தெரியாமலே செத்து போயிடுறாங்க. Amen. And they don't know who is Lord Jesus, they don't know who is Lord Holy Spirit, they die. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது உன்னோட வேலை. It's your work to go and tell them who is Lord Jesus. Amen. We learn for the past 15 years, we learn. 15 வருஷமா பழகிட்டு தான் இருக்கோம். நம்ம யார்கிட்ட போய் பேசணுமா? இதுதான் உண்மையுள்ள தேவன், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தான் உண்மையுள்ள தேவன், அவரை தவிர வேற தேவன் இல்லை என்று நம்ம யார்கிட்ட பேசணுமா? யார்கிட்ட சொன்னோமா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க.
உண்மையுள்ள தேவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், என் வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சு, எனக்கு எல்லா காரியமும் இருக்கு, இதே மாதிரி தானே என் சகோதரன் சகோதரிக்கும் எல்லாமே வேணும், எல்லாமே இருக்கணும்னு நினச்சி நம்ம வாழணும். அப்படி நம்ம யார்கிட்டையும் சொல்லணும்னா, and what is the purpose we learn about Lord Jesus? Amen. Hallelujah. Hallelujah. The identity issue, when Moses decided and he knows that he belongs to Lord Jesus, he is a Jewish, and he tried to bring the Jews out of Egypt. Naturally, God put him in desert for 80 years. Amen. To train him. And to train him. Training 80 வருஷம் மோசஸ்க்கு. 80 வருஷம் ட்ரைனிங். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு இதுதான் நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். சும்மா ஆண்டவர் ஒன்று கொண்டு போய் வச்சு எல்லாம் கொடுத்து இது பண்ணுவார். யூ நீட் டு ட்ரெயின் அண்ட் தேர் இஸ் அ வே ஹவ் காட் கெட் டு யூ. ஆமென். அவர் செய்வார். அது ஒரு பெரிய பெரிய ஒரு பாம், சின்ன பாம், பெரிய பாம் எல்லாம் கொடுத்து கூப்பிடுவார். வா கம் லேர்ன் அபவுட் மீ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு இதுதான். You must know your identity, who you are. நீ எங்க இருக்க, யார் உன் தேவன். ஆமென். Who is your God? இன்னைக்கு இதுதான். You must decide to accept your God. எப்படிப்பட்ட தேவன் கூட நீங்க இருக்கிறீங்க. Don't try to be somebody that you are not. நீங்க எல்லாம் அந்த மாதிரி யார் நீங்க அக்செப்ட் பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்க வந்து பேசலாம், அக்செப்ட் பண்ணலாம். மற்றவங்களோட ஸ்டைல் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா மயில் தான், வாங்கோலி தான். ஆமென். ஹalleluya. You can try to be somebody else which is you are not. You are not. You are trying to be like that person. You can talk like that person. You can advise like that person. You can drink, eat, wear like that person, but you are not that person. A peacock is peacock. வாங்கோலி என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? Turkey is turkey. Amen. Peacock is peacock. Turkey is turkey. You don't try to be peacock. You cannot be peacock because you are not that person. Amen. நீங்க அந்த மாதிரி இல்ல. நீங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது. உங்களால முடியாதுன்னா செய்யாத, ட்ரை பண்ணாத. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க நம்மளுக்கு தெரியணும். Don't try to be someone that you are not. Amen. இன்னைக்கு இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் இருக்கு. இந்த பாஸ் சொல்லுவான், you can do whatever your boss do, but don't say what your boss say. Amen. Hallelujah. நீ வந்து மேனேஜராக இருக்கலாம், சூப்பர்வைசராக இருக்கலாம், உன் பாஸ் மாதிரி நீ வேலை செய்யலாம், உன் பாஸ் மாதிரி நீ எல்லா காரியம் செய்யலாம். ஏன்னா உன் பாஸ் பேசுறது நீ பேசாத. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். உங்களுக்கு இயேசு பற்றி தெரிஞ்சிருச்சா? Learn about God. Learn about God. Relax in the word of God. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்களை படைத்தார். அதான் உங்களுக்கு தெரியணும். என் ஆண்டவர் எல்லாம் பீஸ் ஆஃப் மைண்ட். யூ வாண்ட் அ பீஸ் ஆஃப் மைண்ட், யூ மஸ்ட் நோ அபவுட் யுவர் காட். என் ஆண்டவர் என்னை படைத்தார். என் ஆண்டவர் எல்லாம் செய்வார். மை காட் கிரியேட்டட் மீ and he will do everything in my life. He loves me. அதான் உங்களுக்கு தெரியணும். என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். I am so special to him. I am so special to him. என்னை கைவிட மாட்டார். All these things in the Bible. I will not forsake you. I will not leave you. I will not abandon you. ஆண்டவர் சொன்னது தானே. God promised you so many things. Amen. So many things. இன்னைக்கு இதுதான். We don't pretend not to know God. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியணும். You accept God's plan and work. அது ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நான் எல்லாத்துக்கும் சொல்றேன், ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் இருக்குது, அது வரும். ஆமென். எப்போ வரும்? நீ எப்போ ஆண்டவரை முழுமையாக நம்பி விசுவாசத்தோடு நீ இறங்கி ஆண்டவர் பாதத்தில் நிற்கிறியோ அது வரும். ஆமென். ஆனால் நிரந்தரமாக நிற்கணும். யூ ஸ்டே தேர். என்ன நடந்தாலும் யூ ஸ்டே தேர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்களை பார்க்கிறார். God bless your faith. Amen. And do not give up. Whatever happen, do not give up. இயேசுக்கு தெரியும் உங்களை. God knows you and God give you a dignity. Amen. மரியாதை. உங்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கை கொடுத்திருக்காரு. மரியாதையான வாழ்க்கை கொடுத்திருக்காரு. கௌரவம். You know God give you dignity. அது நம்மளே கெடுத்துக்கூடாது. Amen. Hallelujah. நம்மளே கெடுத்துக்கூடாது.
நம்மளே எடுத்துக்கூடாது. The dignity that God has given you, don't destroy. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க எல்லாமே God, for Lord Jesus, everybody is same. Everybody is same. Whether the woman who caught in the adultery or the leper or the outcast, எல்லாருமே அவருக்கு சேம் தான். இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு எல்லாருமே ஒரே மாதிரி பிள்ளைகள். அவருக்கு தெரியாத பிள்ளைங்களே அவர் போய் பார்க்குறாரு. குஷ்ட வியாதிக்காரனா, அவரு தோல் வியாதிக்காரனா, அந்த கெட்ட வேலை செஞ்சு குடிப்பட்ட பொம்பளையா, இயேசு எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்றாரு? You see the last word after God made all these people, what God said? Go, your faith has made you well. Do not sin again. அதான் சொல்றாரு. Do not sin again. You have known me. Amen. உனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, போய் பாவம் செய்யாத, நீ போ, உன் விசுவாசம் உன்னை காப்பாத்தும்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் கூட இருக்கிறோம். ஆமென். I called you by your name in your mother's womb. தாயின் கருவில் வைக்கும்போது நான் உன்னை பேரிட்டு அழைத்த தேவன். ஆமென். Hallelujah. நீங்க அதான் சொல்றேன். Don't try to pretend somebody that you are not. இயேசு தெரிஞ்சிச்சா, இயேசு பின்னால போ. God will make your life peaceful. Peace. அந்த பீஸ் அங்கே வரும். அந்த பீஸ் அங்கே இருக்கும். அந்த அமைதி, சமாதானம், சந்தோஷம் அந்த இடத்துல வரும். அதில் தான் சொன்னேன். I told you God have a blessing for you. God keeping the blessing. Keep the blessing before He hand over it to you. எப்படி சொல்லுவாங்க? Your inheritance. The blessing is your inheritance. அப்படின்னா your வாரிஸ். நம்மளா இந்த வாரிஸ் தமிழில் வந்து பரம்பரை சொத்து இயேசு வச்சிருக்காரு. ஆமென். பரம்பரை சொத்து அவங்க தாத்தா பாட்டி சேர்த்ததில்ல, இயேசு சேர்த்துருக்காரு நம்மளுக்காக. ஆமென். பரம்பரை சொத்து அங்கே இருக்குது. You must know how to claim your blessing. You must know how to claim your blessing. உங்களோட ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஆமென். ஓகே, இன்னைக்கு என்ன பழகுறோம்? What we learn today? யார் Are you a follower of Christ? யார் follower of Christ? கை தூக்கு. Are you a follower of Christ? கை தூங்க மேல. ஓகே, இரண்டாவது கேள்வி. Do you read your Bible? Yes. Okay, good. If both these things are true for you, then you have an inheritance of God. Android blessing on the coming. If you both think, you believe and you have faith, blessing of God is on the way for you. Amen. Hallelujah. The blessing of God is on the way for you. Adu irukudhe. Acts chapter 20 verse 32. Padinga. Acts chapter 20 verse 32. அதில் இருக்குது உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். I commit you to God and the word of His grace, which can build you up and give you an inheritance among all those are sacrificed. Amen. Hallelujah. God give you a blessing. ஆண்டவர் வச்சிருக்கிறார். Something rightfully is yours is with God. உங்களுக்கு இருக்குது. Something is rightfully with God is yours. Because you are being the part of family. ஒரு ஃபேமிலி இங்கே வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் அவங்ககிட்ட, ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு 2 பிள்ளை தான் அவங்க வரும்போது நான் சொன்னேன், ஆண்டவர் ஒரு 3வது பிள்ளை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஆம்பளை பையன் 3வது பிள்ளை வச்சிருக்கிறாரு சொன்னேன். நான் நம்பவே இல்லை, நான் சொன்னேன் ஆண்டவர் வச்சிருக்கிறேன். வரும்போது நான் சொன்னேன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்போ வந்து நிறைய டவுட்டு. எனக்கு 42 வயசாச்சு, இதுக்கு மேலே பிள்ளை பற்றி நான் செத்துட்டேன்னா எப்படி யார், நிறைய டவுட்டு. என் பிள்ளை செத்துட்டேன்னா யார் பாப்பா எப்படி அப்படி. நான் சொன்னேன் ஆண்டவர் கொடுத்துட்டு வச்சிருக்கிறேன், வேணும் வேணாம் உங்கள் ஊர். ஆமே. பட் அந்த ஆத்மா அங்கேருந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்கும், அது சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ பார்த்துங்க,
அப்புறம் அவங்க பிரெக்னன்ட் ஆகி பிள்ளை வந்துச்சு, ஆம்பளை பையன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான், இயேசு உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே வைத்திருக்கிறார். அதை நம்ம தான் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோட அதை பெற்றுக்கொள்ளணும். You must get your blessings that God is keeping for you. Claim it. Amen. Hallelujah. Claim பண்ணுங்க. ஓகே, ஒரு உதாரணம். இப்போ பார்ப்போமே, உங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு பில்லியனர்னு வச்சுக்கோ. Let's say your parents are billionaire. You will be foolish if you never read their will. Amen. ஆமா இல்லையா? அவங்க சொத்து யார் பேரில் எழுதி வச்சிருக்காங்க நீ படிக்கலைன்னா, after they die, if you never read the will of your parents, you are stupid. Amen. You are foolish. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க படிக்கலைன்னா, அந்த சொத்து பத்திரத்தை நீ படிக்கலைன்னா, அப்போ உங்க அப்பா அம்மா உனக்கு என்ன எழுதி வச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பின்னால் எவன் படிக்கிறானோ அதை எடுத்து போயிட்டே இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. So you must know that you belong to Lord Jesus and your will is there, that you have to read and claim your blessings. Amen. Hallelujah. To become a follower of Christ, you are not just a believer, you are a belonger. Amen. Hallelujah. And இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய பிள்ளை மட்டும் இல்லை, நீ வந்து நம்பிக்கைன்னு மட்டும் இல்லை, நீ அவரோட பிள்ளை, நீ அவருக்கு சொந்தம். அவர் வைத்திருக்க ஆசீர்வாதம் உனக்கு தான். அது நம்ம எப்படி ப்ரே பண்ணி எடுத்துக்கோணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான், you must claim, you must read. How to claim? How you know your blessings? எப்படி தெரியும் உங்களுக்கு? இன்னைக்கு இதுதான், நம்ம பாட்டுக்கு போகிறோம், நம்ம பாட்டுக்கு சேர்ச்சி போகிறோம், நம்ம பாட்டுக்கு ப்ரே பண்ணுறோம், நம்ம பாட்டுக்கு எல்லாம் செய்கிறோம். ஆனால் என்னோட ஆசீர்வாதத்தை நான் எப்படி கிளைம் பண்ணுவேன்? என்னோட ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? Where is God's will for you? இதோ உன் கையிலேயே கொடுத்துட்டேன். There is a promise, more than 7,000 promise in this book, in this Bible, that you can claim. Amen. That you can claim, that you can pray for your blessing. அதுதான் சொல்றேன், அவன் ஆசீர்வாதத்துக்காக ஜெபி, கேளு, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான், you ask God, you claim from God. Amen. Hallelujah. Hallelujah. Everything in the Bible is written to teach us. Amen. Hallelujah. It is written there. ஏன் எழுதியிருக்க பைபிள்ல? is for you to learn. Amen. Hallelujah. Hallelujah. நீ இப்ப என்னோட வேலை என்ன? What is my work? I teach you all about God. I teach you all how to pray. I teach you all about the word of God. I teach you all how to fast. I teach you all how to walk with God. And when you do wrong, it's my job to correct you. It's not to scold you. Why everybody say I'm scolding? I'm not scolding. That is the way I tell things, is my nature. Amen. நான் எப்படி சொல்றேனோ, எவ்வளோ அழுத்தமாக சொல்லணும், சத்தமாக சொல்லணும், ஏச கிடையாது. நான் கரெக்ட் பண்ணுறேன். ஐம் கரெக்டிங் யூ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் 2 திமோத்தி அதிகாரம் 3 வசனம் 16 17 பாருங்க. The scripture is God breathed and it is used to teach you, rebuke you, correcting you, training you and give you righteousness. Amen. Hallelujah. அதுதான் நான் செய்கிறேன் as a servant of God. அதுதான் நான் செய்கிறேன். I am correcting you. நான் சொல்கிறேன், இது தவறு, இது செய்யாத, இதனால இப்படி ஆயிடுவேன், நாளைக்கு ரோட்டில் முடிய பிடிச்சி போட்டு நிற்பேன், அடிபட்டு சாவுவேன், அதெல்லாம் சொல்லாமல் நான் நேராக அழகாக சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, இப்படிலாம் போகாதீங்க, இப்படிலாம் வராதீங்க. When you do something wrong, you done already, நீ சொல்லு, we pray for forgiveness. If you done something wrong, you tell, you repent,
we pray for forgiveness. இன்னைக்கு பைபிள் இருக்குது, நானும் அது சொல்ல கிடையாது. நான் சொல்கிறேன் மறுபடியும் 2 திமோத்தி அதிகாரம் 3 வசனம் 16 17 எடுத்து படிங்க. The Bible helps you. The Bible helps you to live according to God's purpose in your life. Amen. Hallelujah. நீங்க அது it thoroughly equip you for what God made you for. ஆண்டவர் எதுக்காக உன்னை படைத்தாரோ அது பைபிள்ல இருக்குது. நீ அதன் பிரகாரம் படிச்சு அதன் பிரகாரம் நட, அதன் பிரகாரம் இருன்னு சொல்றாங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அது பிரகாரம் படிச்சு அதன் பிரகாரம் இருந்தா அதன் பிரகாரம் நடந்தாதான் you will have the God's blessing in your life. God's blessing in your life. இன்னைக்கு what the Bible do in your life, இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன பைபிள்னால உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது? 4 காரியம், 4 things that Bible helps you. Okay, 1, it's God help you, it's God's word. He teaches you. He teaches you. God shows you the path on which you should walk. Teaches you. God show you the path in which you should walk. நீ ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், பைபிள் மூலமாக உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். Number 2, he rebukes you. ஆண்டவர் உன்னை சரிப்படுத்துறார், நிப்பாட்டுறாரு. God shows you when you are off the track. அந்த ட்ராக் விட்டு நீ போயிட்டனா ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, நீ ட்ராக் விட்டு போயிட்ட. rebukes you. Number 3, he corrects you. உன்னை சரிப்படுத்துறார். God shows how you can get back to the track. நீ எப்படி அந்த ட்ராக்கை திருப்பி வர முடியும்? நீ ட்ராக்கை தண்டவாளம் விட்டு நீ கவுந்துட்ட, நீ வலிக்கிடுச்சுன்னா உன்னை திருப்பி எடுத்து அந்த தண்டவாளத்தில் வைத்து உன்னை வழி நடத்தும் தேவன் தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. Number 4, he train you. Amen. God show you how can you stay on the track. ஆண்டவர் உன்னை ட்ரைனிங் கொடுக்குறார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் trains you to be on the track. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. You need to know this deep in your heart and in your mind, in your soul, in your thoughts, that God teaches you, rebukes you, corrects you and train you. Amen. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்க இதயத்துல, உங்க ஆத்மால, உங்க சரீரத்துல வச்சுங்க. ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுத்து உன்னை சரிப்படுத்தி உன்னை திருத்தி உன்னை ட்ரெயின் பண்ணி உனக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கும் தேவன் தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருந்தாதான், if you think in this way, then only you can claim and enjoy the spiritual blessing in your life. Amen. Hallelujah. Hallelujah. You should know the difference between a believer and a belonger. இயேசுக்கு உரிமையான இருக்கிற பிள்ளைக்கும் இயேசு நம்புற பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆமென். பிலீவர் ஒரு நம்புறவன், இயேசு நம்புறவன் சும்மா பார்த்துட்டு தான் இருப்பான். They just see, they believe that Lord Jesus is there. நம்புவாங்க, பார்ப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும், அதையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, அதையும் நம்புவாங்க. ஆனால் இயேசு கொடுத்தார், இயேசு தான் செஞ்சார்னு சொல்லி அவன் சிந்தனைக்கு வராது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் சிந்தனைக்கு வராது. They just believe, they see things happen. Oh, it's happening. Oh, I'm getting. Oh, it's doing. But they don't go there and involve in anything. They believe. That is a different believer and belonger. Belonger, they will involve. Amen. Hallelujah. Belonger will believe. அந்த இயேசுக்கு சொந்தம் நினைக்கிறவங்க, ஐயோ என் ஆண்டவர் இயேசு தான் செஞ்சார், என் ஆண்டவர் இயேசு கூட தான் இருக்கிறேன், என் ஆண்டவர் இயேசு கூட நடக்கிறான்னு சொல்லி they will serve honestly God. They will serve God honestly. Amen. Hallelujah. Believer வந்து நான் பார்த்தா இருப்பான், ஓ ஸ்பீக்கர் அப்படிதான். பட் பிலோங்கர் என்ன சொல்லுவான், I want a speaker God. Help me. God will give me the thing. Because you believe and belong. Amen. Hallelujah. அதுக்கு வேண்டிய காரியங்களும் ஆண்டவர் செய்து கொடுப்பார். அதுக்கு வேண்டிய காரியம் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் இறங்கி பேசுவார். God will go and talk and do all these type of things
I am a very good testimony for you all, and my house is a very good testimony. Amen. பேங்க் பேலன்ஸ் நான் நிறைய வச்சிருக்கேன். Amen. பார்த்தீங்கன்னா I got a lot of bank balance. If you see my account statement, you know how rich I am. Amen. Hallelujah. But still God give me loan. Amen. Hallelujah. Not 1 ringgit, 2 ringgit, 600,000. Amen. Hallelujah. Full loan. அதுக்கு சொல்றோம். ராயன் படிச்சால believe. அப்படிதான் படிக்கணும். Amen. Hallelujah. So you have to believe and have faith that Lord Jesus can do everything in your life. Nothing impossible for God. Always remember, He teach you, revoke you, correct you, and train you. Amen. Hallelujah. You are living with a true living God. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உண்மையுள்ள தேவன் கூட வாழ்றீங்க, அவர் கூட நடக்கிறீங்க, அவர் கூட இருக்கிறீங்க. அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. Amen. Hallelujah. Nothing impossible for God. And nothing impossible for God. You receive everything from God. God planned everything in your life. He's just waiting for you to come and claim. நீங்க போய் அவர்கிட்ட கேட்பீங்க. Amen. இதுதான். If you never submit your life, you never change for God. அப்போ இன்னும் எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? Why you are waiting for? And change and believe God and receive the blessing. Amen.